நேத்து நான் இரும்பு மிதந்தது என்ற தலைப்புல உங்களுக்கு பேசினேன். ஒரு உண்மையான கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். கிளென் கன்னிங்கம் என்ற ஒரு சிறுவன் என்ன செய்தான்னா, பள்ளியில படிச்சு கொண்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, பள்ளியில ஒரு எதிர்பார்க்காத ஒரு விபத்து ஏற்பட்டது. அதனால அவருக்கு கடுமையாக காயம் அடைந்தார். அவனுடைய 2 கால்களும் மோசமாக என்ன செய்தது, எரிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள் சொன்னாங்க, இவர் மீண்டும் என்ன செய்யாது, நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுடைய குடும்பம் என்ன செய்யல, நம்பிக்கையை இழக்கல. தினமும் ஜெபித்தாங்க. அவன் மிகவும் விரும்பிய வசனம் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல புதிய பலன் அடைவார்கள் என்று. அந்த வசனத்தை தினமும் அவன் சொல்லிட்டு இருந்தான். 2 ஆண்டுகள் 2 years வேதனையுடன் படுத்த படுக்கையிலே இருந்தான். ஸ்லோவா பிசியோ வந்தாங்க. ஒவ்வொருத்தரா அவனை பார்த்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நிக்க வைக்கிறாங்க. few seconds தான் அவனால என்ன செய்தது, நிக்க முடிஞ்சது. அதனால என்ன செய்தா, அப்படி நின்னதும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷம். 2 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த என் மகன் இப்ப நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவன் நடக்க ஆரம்பிச்சான். இறுதியில ஓடவும் என்ன செய்தான், கற்றுக்கொண்டான். அவன் நம்ப மாட்டீங்க, உலக புகழ் பெற்ற ஓட்டப்பந்தய வீரனாக என்ன செய்தாங்க, கடவுள் அவனை மாற்றினாரு. கடவுளுக்கு எப்போதுமே அவன் என்ன செய்வான், நன்றி சொல்வான். நம்ம நம்பிக்கையுடன் காத்திருந்தால் கடவுள் நம்ம என்ன செய்வாரு, உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை என்ன செய்வார்கள், பெறுவார்கள். கழுகுகளை போல பறப்பார்கள். இதை மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. குட் நைட்.